நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மூட்டைக்கு இனி 40 ரூபாய் லஞ்சம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் வெங்கடரமணன். விவரங்களை நம்ம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மூட்டைக்கு இனி ரூபாய் 40 லஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமைச்சருடைய தரப்பிலிருந்து. ரைட், விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மேலும் அமைச்சர் இது தொடர்பாக என்ன விவரங்களை சொல்லியிருக்காங்க, நீங்க நிலவரத்தை பதிவு செய்யலாம். உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் இன்று கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய உணவுத்துறை அலுவலகத்துல பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைமையில ஆய்வு கூட்டத்தையும் நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த உணவுத்துறை அமைச்சர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த வீடு தேடி ரேஷன் திட்டம் என்பது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றிருந்த சூழல்ல அந்த திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடரும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம அந்த திட்டத்திற்கு தேவையான நிதி உதவியும் தொடர்ந்து அளிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது விவசாயிகளிடம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் 40 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாம தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளிடம் அந்த நெல் கொள்முதல் செய்வதில் எந்த விதமான லஞ்சமும் பெறப்பட மாட்டாது என குறிப்பிட்டிருந்த நிலையில அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில செய்தியாளர் சந்திப்புல முதலமைச்சர் விஜயனுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்த விவசாயிகள் அந்த நெல் கொள்முதலின் போது மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் பெறும் நிலை என்பது இனி இருக்காது, நெல் கொள்முதல் முறையாக செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சி காலத்துல மழைக்காலங்கள்ல திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்குகள் மூலமாக நெல்மணிகள் முளைத்த விவகாரம் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக விவசாயிகள் மத்தியில எழுந்திருந்த ஒரு சூழல்ல இனி வரும் நாட்கள்ல நெல்மணிகளை பாதுகாப்பாக தரமாக சேகரிக்க வைப்பதற்கு குடோன்கள் மற்றும் அதன் கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகள்ல பின்பற்றப்படக்கூடிய அந்த ஒன்மேன் ஷோ, அதாவது பட்டியல் எழுத்தர் இல்லாத நிலை தொடர்பான விவகாரத்துல ரேஷன் கடைகள் கூட்டுறவு துறையும் இணைந்து இரு துறைகளும் சேர்ந்து நடத்துவதால 2 துறை அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மத்தியில பொதுமக்கள் பயன்பெற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இந்த தகவல் மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த தகவல் மையத்திற்கு உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் நுகர்வோர் போல அழைத்து முறையாக செயல்படுகிறதா என்பதையும் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகள், புகார் பதிவு முறை, தகவல் வழங்கும் விதம் மற்றும் அழைப்புகளுக்கு பணியாளர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் குறித்தும் அமைச்சர் அவர் நேரடியாக கேட்டறிந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். வீடு தேடி ரேஷன் திட்டம் தொடரும். அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அந்த கொள்முதலுக்கான 40 ரூபாய் லஞ்சம் இனி இருக்காதுன்னு அமைச்சர் வெங்கடரமணன் சொல்லியிருக்காரு. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கின நாம கேட்டோம். தொடர்ந்து தகவல் சேவை மையத்துல நேரடியா அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வினை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம ஒரு பக்கம் திரையில பார்க்கிறோம். தகவல் சேவை மையத்துல திடீர் சோதனையும் அவர் நடத்தியிருக்காரு. தகவல் மைய என்ன தொடர்பு கொண்டு திடீர் சோதனை நடத்தி இருக்கிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். சென்ட்ரலைஸாக வராமல் வெளியே பிடிபிக்கும் அது போய் சொல்லுவாங்களா, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? சரி, ஒரே விவசாயி 4 தடவை கால் ஒருத்தர் பண்ணுறாரு, அதே ஈவினிங் பண்ணுறாரு, அதை ரைட்டு பண்ணுவார். என்ன பண்ணுவீங்க? ஒரே கம்ப்ளைண்டாக போடுறேன், 4 கம்ப்ளைண்டாக போடுவீங்க. சரி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.